இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். டெக்னாலஜில யாரும் பத்திராத நியூ ப்ராடக்ட்டா ஆப்பிள் அவங்களோட மேக் மினி வித் M4 சிப்பை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆனதுக்கப்புறம் இன்டர்நெட்ல அதை பத்தின பெருசா பேசப்பட்ட ரெண்டு விஷயம். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ப்ராடக்ட் ஆன் பண்றதுக்கான பட்டன் பொசிஷனிங். செகண்ட் அந்த ஒரு ப்ராடக்ட்டோட பிரைசிங். ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான கான்ட்ரவர்சி டாக்ஸ் வரும்னு ஆப்பிளுக்கு முன்னாடியே தெரியும். பட் தெரிஞ்சிருந்தும் அவங்க எதை பண்ணாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் அந்த ஒரு ப்ராடக்ட்ல இந்த மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் பிளாக் மார்க்குமே இல்லாம பர்ஃபெக்டா லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளவுதான் லட்ச லட்சமா காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாலுமே பெய்டு கேம்பெயின் வச்சு இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா டவுட் தான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு ஆப்பிள் அவங்களோட முக்காவாசி ப்ராடக்ட் லான்ச்சிங் ஈவெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோளாறு வேலை அப்படிங்கிற பேர்ல பண்ணி அந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் வச்சு ப்ராடக்ட் நல்ல சேல்ஸ் ரேட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஸோ இது கேட்கறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா புதுசா இருக்குல்ல. ஆனா இது புதுசா இருக்கு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.